இளங்கிளையங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இறுதியாக பார்த்த காணொளியில் மேலநிலையம் பார்த்துறாங்க. இன்றைக்கு தொடர்ச்சியாக தசை இழையத்தை பற்றி பார்ப்போம். தசை இழையங்கள் விலங்குகளில் 3 காணப்படுது. ஒன்று மலமளப்பான தசை, இரண்டாவது வெண்கூட்டு தசை, மூன்றாவது இதயத் தசை. இந்த 3க்கும் இடையிலான வேறுபாடுகள் இதை பற்றின கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். தசை இழையம் இயக்கத்தின் போது விளைவு காட்டியாக தொழிற்படும். இந்த விளைவு காட்டியாக மலமளப்பான தசை, வெண்கூட்டு தசை, இதயத் தசை போன்றன 3ஆக வேறுபடுத்தி காணலாம். அந்த வகையில் மலமளப்பான தசைகளை பார்த்தோம்னா இவை கதிருருவான கலங்களாக காணப்படும். அத்தோட தனியானவையாக காணப்படும். இவை இவற்றுக்கு வரிகள் காணப்படாது. அத்தோட இவை கிளை இல்லாமல் காணப்படும். மற்றது இங்கே தனித்த கரு கொண்டு காணப்படும். அடுத்ததை பார்த்தோம்னா வெண்கூட்டு தசை. இது பல்கரு கொண்டது. பல்கரு கொண்டால் பொதுமை குழியத்துக்குரியது. பொதுமை குழியத்துக்குரியது தான் நாங்கள் பல்கரு என்று சொல்லுவோம். இந்த தசைகள் பொதுவாக எண்பு தொகுதியோடு இணைந்து காணப்படும். அத்தோட இச்சை வழி இயக்க செயற்பாட்டை செய்யும். உதாரணமாக கை கால் அசைப்பந்தானே, அது ஒரு இச்சை வழி, ஒரு கட்டுப்பாட்டு இருக்கிறதா இயங்குது சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி. அதில் கையில் உள்ள இருதலை தசை, முத்தலை தசை என்பன பங்கு பெற்றும். அதோடு கால் தசையிலையும் பங்கு பெற்றும். வெண்கூட்டு தசையை பார்த்தோம்னா இவை உருளை வடிவ நீண்ட கலங்களாக காணப்படும். அத்தோடு கிளையற்றதாக காணப்படும். அது மட்டுமன்றி இவை பல்கரு கொண்டதாக காணப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது இதயத் தசை. இதயத் தசை இவை கிளை கொண்டதாக காணப்படும். இவை தனித்த கருவை கொண்டிருக்கும். அத்துடன் இவைகள் வரிகளை கொண்டதாக காணப்படும். அது மட்டுமின்றி இவை ஒருபோதும் களைப்படாது. ஏனென்றால் இச்சையின்றி தானாகவே செயற்படக்கூடியது. அத்தோட இவை சந்தத்துக்குரிய இயல்பையும் காட்டும். எனவே இவ்வாறு தசை இழையம் பற்றி ஒரு சுருக்கமான தகவல்களை நீங்கள் ஓ லெவல் என்றபடியாக தெரிஞ்சிருந்தால் காணும்.